அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது முண்டக உபனிஷதம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த உபனிஷத்திலே இரண்டாவது பகுதியிலே முதல் அத்தியாயத்திலே கடந்த வகுப்பிலே 4 மந்திரங்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம். இப்போ இன்றைக்கு நாம் 5வது மந்திரத்திலிருந்து வகுப்பை தொடங்கலாம். இந்த 5வது மந்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனிலிருந்து வந்தவர்கள் நாம் அப்படின்னு சொல்லுது. அதாவது நம்மை தெய்வ குழந்தைகள் அப்படின்னு சொல்லுது. நாம் தெய்வத்திடமிருந்தே வந்ததால் தான் தெய்வ குழந்தைகள் என்று இந்த மந்திரம் சுட்டி காட்டுகின்றது. இந்த 5வது மந்திரம் அதை எப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, தஸ்மாத் அக்னி சமிதோ யஸ்ய சூரியஹ சோமாத் பர்ஜன்ய ஔஷதயஹ பிருத்திவ்யாம் புமான் ரேதஹ சிஞ்சதி யோசிதாயாம் பக்விஹி பிரஜாஹ புருஷாத் சம்பிரசுதாஹ. அந்த இறைவனிடமிருந்து வானுலகம் உண்டாயிற்று. சூரியன் அந்த வானுலகை ஒளிரச் செய்கின்றான். சந்திரனிடமிருந்து மேகங்கள் உண்டாயின. பூமியில் வாழ்கின்ற செடி கொடிகள் மேகங்களின் மூலம் பெய்த மழையின் காரணமாக உண்டாயின. மனிதன் அந்த தாவரங்களை உணவாக உட்கொள்ளும் போது உணவின் மூலம் புதிய உயிரணுக்கள் உண்டாகின்றன. அந்த உயிரணுக்கள் ஒரு ஆண் பெண்ணிடம் உறவு கொள்வதின் மூலமாக, அதாவது விந்துவை விடுவதின் மூலமாக அந்த உயிரணுக்கள் மனிதனாக பிறக்கின்றன. இவ்வாறு அந்த இறைவனிடமிருந்தே பலவிதமான உயிரினங்கள் உண்டாகின்றன அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. அதாவது உயிரினங்கள் எவ்வாறு உண்டாகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா, கடவுள் எவ்வாறு நமக்கு ஆதி காரணமாக இருக்கின்றார் என்பதை இந்த மந்திரம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதாவது இறைவனிடத்திலிருந்து உயிரினங்கள் 5 படிகளாக தோன்றுகின்றன. முதல்ல இறைவனிடமிருந்து வானுலகம் தோன்றியது. வானுலகில் சஞ்சரிப்பவர்களுள் ஒருவரான சந்திரனிடமிருந்து மேகங்கள் தோன்றுகின்றன. அந்த மேகங்கள் பெய்கின்ற மழை காரணமாக பூமியில் செடி கொடிகள் முளைக்கின்றன. பூமியிலிருந்து விடுபட்ட உயிர்கள் மழை வழியாக செடி கொடிகளில் புகுந்து அதை உண்கின்ற ஆண்களிடம் தங்குகின்றன. அந்த உயிர்கள் ஆணின் விந்து வழியாக பெண்ணிடம் சென்று மீண்டும் உயிரினங்களாக பிறக்கின்றன. இவ்வாறு இந்த 5 படிகளும் 5 அக்னிகளாக கொல்லப்பட்டு பஞ்சாக்னி வித்யை என்று சாந்தோக்கிய உபனிஷத்திலும் பிருகதாரண்யக உபனிஷத்திலும் விரிவாக பேசப்படுகின்றது. அப்ப இந்த பஞ்சாக்னி வித்யை பத்தி இங்க பேசுது, இந்த உபனிஷத் பேசுது. பட் இந்த பஞ்சாக்னி வித்யை பற்றி விரிவாக சாந்தோக்கிய உபனிஷத்தும் பிருகதாரண்ய உபனிஷத்தும் பேசுது. இத சைவ சித்தாந்தமும் பேசுது. சைவ சித்தாந்தத்துல கூட சிவஞான சித்தியாருடைய சுபக்கம் என்ற பாடல்ல கூட இதெல்லாம் மேற்கொள்ளிட்டு காட்டப்படுகின்றது. இப்ப இத